ஏற்று நீ வளம் வந்து உன் சரீரம் எவ்வாறு இயங்குகின்றது என்கின்ற தத்துவத்தை அவனிடமிருந்து கற்றுக்கொண்டு நீர் தவ நிலையில் உனக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம், எங்களுக்கு வேலை இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பணிதனை உரைத்தார்கள். அத்தகைய உரைகளை எல்லாம் செவிமடுக்க கேட்டு இத்தகைய செவிகளிலிருந்து வெளிவருகின்ற அத்தகைய நிலைகள் எல்லாம் வேற்று நிலைகளாக, அவர்கள் திருவாய் மொழிகளிலிருந்து வருகின்ற நிலைகள் எல்லாம் வேற்று நிலைகளாக இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அகத்தியன் தென்பொதியை தலமதிலிருந்து கலியுக தேவசித்த சபை நோக்கி வந்து அமர்ந்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அமர்ந்த தலத்திலிருந்து அமர்ந்த காலத்திலிருந்து இவனை படாத பாடுபடுத்தினோம் அகத்தியன் கூறுகின்றோம். பாடு என்று கூறுவார்களே, அகத்தியனை அவன் பாடினான், இவனை படாத பாடுபடுத்தினேன் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வெற்றி எங்கிருந்து வரும்? முயற்சி செய்பவன் வெற்றி அடைகின்றான் என்கின்ற நிலை இருக்கின்றதே. முயற்சிக்கு முயற்சியை கற்றுத்தருகின்ற ஆற்றல் பெற்றவன் தான் சித்தர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். உள்ளுக்குள் அற்புதமாய் உன்னுடைய நிலைதனை உந்து சக்தியாக இருந்து உனக்குள் இருந்து உபதேசம் செய்கின்றான் ஒரு குரு. அவன் இல்லையே இறை இல்லை. இறை அவனுக்குள் இருந்து உன்னை பணித்து உன்னை இகலோகத்தில் வழிநடத்துகின்ற ஆற்றலுக்குள் தான் இறைவன் பணியாற்றுகின்றான் உனக்குள் குருவின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழும் குரு என்பவன் தான் இறைவன். இகலோகத்தில் மாண்டு போன சித்தர்கள் எல்லாம் ஆற்றல் கொண்டு அமர்ந்திருப்பார்கள். அவர்களை சென்று வலம் வரலாம். ஜீவ சமாதிகளில் என்ன கிடைத்துவிடும்? ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அத்தகைய தலத்தில், அத்தகைய நிமிடத்தில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அதிலிருந்து விடுபடுகின்ற பொழுது, நீ இகலோகத்தில் கலக்கின்ற பொழுது எவன் வந்து உன்னோடு உரையாடுவான்? அச்சித்தன் உரையாடுவானா? சமாதிக்குள் அமர்ந்திருக்கின்ற சித்தன் அவன் உரையாடுவான். யாரோடு? சிவத்தோடு உரையாடி அழகாக மனமகிழ்ந்து தவம் ஏற்றி பிரபஞ்சத்திலே சிரஞ்சீவியாக வலம் வந்து கொண்டிருப்பான். நீ அவனாக மாறுகின்ற வரை அவன் உன்னை வலம் வருவான். நீ அவனாக மாறிய பின் உனக்குள் வலம் வருவான் என்ற ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலைதனை கற்றுக் கொடுக்கின்றான் குரு. இறைவன் உரையாடல்களை அவன் திருவாய்களிலிருந்து உரையாடுகின்றான் என்ற அகத்தியன் கூறுகின்றான். அவ்வாறு உரையாடுவதற்குரிய நிலை, உரையாடுகின்ற ஆற்றல், அத்தகைய உரையாடுவதற்குரிய ஒரு சாதனம் எது? அதுதான் ஆதி கைலாய இறை சூட்சம பேலை நூல் பெட்டகம் புதையல் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய புதையல் உனக்கு கிடைக்கும் என்று அகத்தியன் கூறினோம். புதையலுக்கு ஆசைப்படாதவனிடம் புதையலை பற்றி உரைத்தால் அவன் அதை ஏற்றுக்கொள்வானா? அல்ல. நீ எது கொடுத்தாலும் தேவையில்லை, நீ உன்னை கொடுத்து இருக்கின்றாய், அது போதும் என்று உரைத்தவனுக்குள் தான் அகத்தியம் புதையலாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகிறான். அவன் கொடுத்த ஆதியிறை சூட்சம நூலின் மூலமாகத்தான் இறைவனை அழைத்து அழகாக அமர வைத்து அவனை வாழ்த்தி அவனுக்குள் இருந்து அற்புதமான உரையாடல்களை பெற்றுக்கொண்டு அவன் உரையாடல்களுக்குள் இருந்து அத்தகைய இறை சூட்சமத்தை உரையாடுகின்றான். அவனும் அவனை சரணாகதி அடைந்த இவன் போன்ற சீடர்களின் மூலமாக என்ற அகத்தியன் கூறுகின்றோம். இத்தகைய ஆதி கைலாய சித்து, அது ஆதி இறை சித்து, ஆதி சிவ சித்து எங்கிருந்து பெற முடியும்? ஒன்றிரண்டு சித்துக்களை வைத்துக் கொண்டு இகலோகத்தில் ஆடுகின்ற ஆட்டம் இருக்கின்றதே. இவன் உரைத்தவாறு காவி நிற உடையணிந்து கொண்டு தனக்கு ஒரு லோகம், தனக்கு ஒரு தலம், தனக்கு ஒரு இடம், தானே இறைவன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களே, அத்தகைய நிலையெல்லாம் ஒரு வட்டத்திற்குள் சுருங்கிய நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம். அது ஒரு குறுகிய நிலை. பிரபஞ்ச சித்து வைத்திருக்கின்ற ஒருவனைத்தான் நீங்கள் அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றீர்கள். அவன் அழைத்த அழைப்பிற்கிணங்க சபை நாடி வந்து அவனுடைய சூட்சம ஆற்றலை பெற்று சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய பிரபஞ்ச மகா சித்து அது எத்தகைய நிலை கொண்டது? நீர் எது வேண்டினாலும் அவனால் தர இயலும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். நீ எதை வேண்டுமானாலும் ஒரு வாழும் குருவிடம் வினவி பாருங்கள், கேட்டு பாருங்கள். உண்மையில் நீ கேட்பது உனக்காக இல்லை எனில் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பவன் சித்தன் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சத்திற்காக என்று நீ கேட்டுப்பார், பிரபஞ்சத்தை உனக்குள் கொடுப்பான் என்று அகத்தியன் மகிழ்கின்றோம். நீ எது வேண்டாம் என்று உதறுகின்றாயோ அது உன்னை சுற்றி சுற்றி வருமடா சீடர்களே, மானிடர்களே, அகத்தியன் கூறுகின்றோம். அகதீசாய நமக. நீ எதை வெறுக்கின்றாயோ அது உன்னை நாடி வரும். நீ எதனிடமிருந்து விலகி செல்கின்றாயோ நல் நிலை கொண்ட அத்துணை நிலைகளும் உன்னை நாடி வரும் என்ற அகத்தியன் கூறுகின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. கிடைத்ததை வைத்து பெருமை கொள்கின்றார்கள் என்று கூறினான். கிடைத்ததை வைத்து பெருமை கொண்டு கொண்டிருக்கையில் நீர் கேட்காததை அனைத்தும் கிடைக்க வைப்பது இறை பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் சித்தன் மூலமாக, இவன் போன்ற வாழும் குருக்களின் மூலமாக என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்ந்தார். ஓம் அகதீசாய நமக. குருவிடம் சரணடைந்து பார். குரு உங்களை சதா உங்களை வசை பாடிக்கொண்டுதான் இருப்பான். ஆனால் ஒவ்வொரு வசைபாட்டிற்குள்ளும் என்ன இருக்கின்றன? நீ அனுபவத்தை கற்றுக்கொள்கின்றாய், உன் தவறை திருத்திக் கொள்கின்றாய். திருத்திக் கொள்ள முயற்சிக்கின்ற ஒருவன் நிச்சயமாக அவனிடம் மறுமுறை வசை பாட வாங்க மாட்டான், ஆசி மட்டுமே பெறுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலைதனை ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக வாழும் குரு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான். பிரபஞ்ச மகா சபை என்று கூறுகின்றார்களே, பிரபஞ்ச சித்தன் என்று கூறுகின்றார்களே, இவன் எவருக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றான்? தன்னை நாடி வந்தவர்களுக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன்னோடு வளம் வருகின்றவர்களுக்கும் மட்டுமா இவன் அருள் பாலிக்கின்றான்? பிரபஞ்ச மகாசபை என்பதும் பிரபஞ்ச சித்தன் என்பதும் எதற்காக? இவனை அறியாதோர் யாவருக்கும் இவனுக்குள் இருந்து ஆற்றல் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அனுக்கிரகம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர்வாக வாழும் நிலைதனை ஒருவன் உணர்ந்து அற்புதமாய் வாழ்கின்ற பொழுது, அவனால் இயன்ற அளவு தர்ம புண்ணியங்களை அவன் ஆற்றுகின்ற பொழுது, அவன் புண்ணியத்தோடு இவன் தவ புண்ணியம் கலக்கின்றது. அவ்வாறு கலக்கின்ற பொழுது அவனுடைய இகலோக இடர் இன்னல் நீக்கப்பட்டு அற்புதமான நல்வாழ்வு அகத்திய இன்பத்தை அவன் பெற்று வாழ்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. எதற்காக அழைக்கின்றார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலத்திற்கும் வாருங்கள் சித்தனே, என் தலத்தில் உங்கள் திருவடி பட வேண்டும். நிச்சயமாக அகத்தியன் கூறுகின்றோம், இவன் திருவடி படுகின்ற தலம் கைலாயமாக மாற்றம் பெறும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஆனால் இவன் திருவடி எளிதில் அவர்கள் தடத்தில் விழ இயலாது. அதனை அத்திருவடியை உங்களது தலத்தில் இவன் திருவடியை வைத்து வணங்க இயலாது எளிதில் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் வருகின்ற பொழுது இவன் பாதத்தை அற்புதமான பஞ்சபூதங்களில் ஒரு நிலையால் வாழ்த்தி வணங்கினார்கள், மலர் சொரிந்தார்கள். ஒரு மானிடனுக்கு இத்துணை மரியாதையா? இத்துணை ஆற்றல் உள்ளுக்குள் இருப்பவனுக்கு மட்டும்தான், அத்துணை ஆற்றல் உள்ளுக்குள் இருப்பவனுக்கு மட்டும்தான் இத்தகைய நிலை கிடைக்க இயலும். இது அவன் விரும்பவில்லை, இதை அவன் சற்றும் ஏற்கவில்லை. ஏற்கின்ற சித்தன் அல்ல, அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய மன நிம்மதி நிலைக்காக அதை அவன் வேண்டி பெற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. எதற்காக எனில், பாதம் தொடுகின்ற பொழுது தன்னோடு வயதை ஒத்த, தன்னோடு வயதில் குறைந்த, தன்னோடு வயதில் மூத்த ஒருவனை தன்னோடு சக மானிடனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மானிடனின் கால்களை கழுவுகின்ற அத்தகைய சரணாகதி நிலை இருக்கின்றதே. அவன் கழுவுகின்ற பொழுது என்ன நினைந்து கொண்டு கழுவுகின்றான் என்பது ஒருபுறம், கழுவுகின்ற நிலை கொண்ட செயல் இருக்கின்றது. அத்தகைய செயலுக்குள் இருக்கும் சரணாகதிக்கு இவன் ஆற்றல் பகிரப்படுகின்றது என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இவன் பாதத்தை தொட்டு கழுவுகின்ற பொழுது அவர்களுக்கு மட்டும் புண்ணியம் அல்ல, அதனை ஏற்று வணங்கி சுற்றி நின்று அகத்திய நாமத்தையும் வாழை சித்த நாமத்தையும் உச்சரித்து, இவன்தான் சித்தன், இவனுக்கு பாதம் கழுவுவது சாலச் சிறந்தது பூவுலகில் என்று ஒருவன் என்று ஏற்றுக் கொள்கின்றானோ அவன் அத்துணை பேருக்கும் புண்ணியங்கள் பகிரப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் சபையில் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. இச்சீடன் அமர்ந்து உரையாடுகின்றான். இச்சீடன் இவனுடைய சரணாகதி அடைந்த சீடன். இறை நூல் இவன் போன்ற சீடர்களுக்கு பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இவன் பணியை நிறைவு செய்யவில்லை. இவன் பணியை நிறுத்தி இவன் பணியை ஆற்றிய காலங்களில் இவன் பணியாற்றினால் எத்தகைய நன்மைகள் ஏற்படுமோ இகலோகத்தில் இவனுடைய குடும்ப நிலைக்கு, அவற்றையெல்லாம் இவன் சூட்சமமாக சிவத்தின் மூலமாக, சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் மூலமாக இல்லத்திற்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது ஒரு நிலையெனில் இவனை சார்ந்தோர்கள், இவன் சீடர்களை சார்ந்தோர்கள், சீடர்களை வணங்குவோர்கள் இவனை வாழ்த்துவது சாலச் சிறந்தது, இவன் சபைக்கு செல்வது உயர்வு என்று தான் செல்ல முடியாவிட்டாலும் செல்பவர்களை வாழ்த்துகின்ற நிலை இருக்கின்றதே, அவர்களுக்கும் இவனுடைய ஆற்றல் சுபிட்சம் அனுக்கிரகம் சென்றடைகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் சுழற்சி தொடர்ச்சி முறை என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவதாரங்களை எல்லாம் பரிசளித்து விட்டான் பரந்தாமன் சபைக்கு, அவதாரங்களை எல்லாம் அமர்த்தி விட்டான்.
தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒவ்வொரு நாளிகை இடத்தை சுற்றி கொண்டு தவம் இருந்து கொண்டிருக்கின்றன என்று கூறினான். அத்தகைய அவதாரங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அவதாரங்களுக்கு கூட ஆதியிரை சூட்சம நூல் வழங்கவில்லை. சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆற்றல் பெற்றவனுக்கு வழங்கப்பட்ட நூலை அவதாரங்களுக்கு கொடுக்கவில்லை, தேவேந்திரனுக்கு தரவில்லை. ஏன்? சிவபெருமான் கரத்தில் கூட கொடுக்கவில்லை, கரத்தில் கூட இல்லை. அவன் சரீரமாக சபைக்கு வந்து அமர்ந்து விட்டான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற நூல் இருக்கின்றது. அத்தகைய அவதாரங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? அந்நூலுக்கு அற்புதமாய் காவல் இருந்து ஆற்றலை மென்மேலும் பெருக்குவதற்காக அவதாரங்கள் பணியாற்றுகின்றன சித்தனுக்குள் இருந்தென்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைக்கு கட்டளையிடும் சபை. ஒரு மானிடன் நினைத்தால் இறைவனுக்கு கட்டளையிடலாம். நிச்சயமாக அம்மானிடன் தூய மானிடனாக எப்பொழுது வலம் வருகின்றானோ அவன்தான் இறைவன். அவனுக்கு அவன் கட்டளையிடுகின்ற பொழுது அவன் கட்டளையை பிரபஞ்சம் ஏற்கின்றது, பஞ்சபூதங்கள் ஏற்கின்றது. அவ்வாறு ஏற்கின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது? அவனை சுற்றி இருக்கின்ற அருள் ஒளி வெள்ளமானது பிரபஞ்சம் முழுவதும் மெல்ல மெல்ல அதன் வளையத்தை வட்டத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் இவனுடைய அருள் வளையம், அனுக்கிரக வளையம் மெல்ல 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 விரிவடைந்த காலங்கள், விரிவடைந்து கொண்டிருந்த காலங்கள் தான் 27 ஆண்டுகள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. முதலில் இவனுக்குள் தவம் கண்ட ஆற்றல் இவனோடு அமிழ்ந்திருந்த நிலைதனிலே அவ்வாற்றலை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக இவனை மெல்ல மெல்ல படாத பாடுபடுத்தினோம் என்று அகத்தியன் கூறினோமே. அழைத்து சென்ற தலங்களில் இருந்தெல்லாம் இவன் பெற்ற அனுபவங்கள், இவன் கற்ற ஆற்றல் பெற்ற அற்புதமான அகத்தியம் என்னும் பேராற்றலின் மூலமாக இவனுடைய வளையம் யாம் நினைத்தோம் 1-2 தலங்களில் ஆங்காங்கு சென்று இவன் வளம் வந்து இவன் ஆற்றலை பரப்புகின்றவாறு ஆங்காங்கு நிற்கும் என்று உரைத்தோம். அகத்தியத்திற்கே தெரியாது இத்தகைய ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் வளையமிட்டு வரும் என்று அகத்தியனுக்கே தெரியாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. குருவை மிஞ்சுகின்ற சீடன் இருக்கின்றான் என்கின்ற தத்துவம் இருக்கின்றது, அத்தகைய மொழி இருக்கின்றது. அது உண்மையெனில் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தலம் வண்டல்வனம் சபை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் எப்படி வாழ்த்தும்? அகத்தியத்திடம் வாழ்த்து பெற முடியுமோ? அகத்தியத்திடம் வாழ்த்து ஒருவன் பெற்றுவிட முடியுமோ? அகத்தியம் என்றால் என்ன? அண்டம், பிரம்மாண்டம், நாயகன், சிவம், பிரபஞ்சம், பஞ்சபூதம் என்னும் நிலை என்று சித்தன் உரைத்தான். பாம்பாட்டி உரைக்கின்றோமடா. அகத்தியத்திடமிருந்து ஒருவன் வாழ்த்து பெறுகின்றான் எனில் அவன் பிறப்பறுத்தவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிறப்பறுத்தவனுக்குத்தான் இனி பிறக்க நிலையில்லை என்பவனுக்குத்தான் அகத்தியத்திடமிருந்து ஒரு ஆசி, ஒரு வாழ்த்து பெற முடியும். அகத்தியனே உள்ளுக்குள் இருந்து சதா வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் ஒருவன் பெற்றிருக்கின்றான் எனில் அவன் யார் என்பதை பிரபஞ்சம் அறியட்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் யார் என்று அறிந்தோர்கள் என் முன்னால் தன்னை அறிந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அவரவர்களுக்குள் தனித்தனியான சலன சஞ்சலங்கள் இகலோகத்தில் வாழ்ந்து வருகின்ற பொழுது அவ்வப்பொழுது எழும் மறையும். ஆனால் உள்ளுக்குள் எழுந்த சிவமகா வாழைச்சித்த ஜோதி சிரசின் சுழுமுனையில் என்றும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அதுதான் ஒரு இறை குருவின் ஆற்றல், ஒரு உண்மையான வாழும் குருவின் ஆற்றல். ஆற்றல் குரு, வாழும் குரு என்று கூறுகின்றோம். இதெல்லாம் வெறும் வார்த்தை சொற்றொடர்கள் அல்ல. உணர்வு பூர்வமாக ஒருவனை உணர வேண்டும். அவன்தான் வாழும் குருவை உணர முடியும் என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறுவார்கள், ஆங்காங்கு ஆன்ம ஈக நிலை பற்றி கூறுவார்கள். கூறிக்கொண்டு அவர்கள் எகலோகத்தில் பிழைப்பு நடத்துவதற்காக ஆன்மீக தலங்கள் நோக்கி, ஆன்மீக தடங்கள் நோக்கி ஆன்ம ஈக சொற்பொழிவுகளை ஆற்றி வருவார்கள். ஆனால் தன்னை இழந்தவன் பிரபஞ்சத்திற்காக தன்னோடு இணைந்தவளையும் இழந்தான், தன்னோடு தனக்குள் தான் ஈன்றவர்களையும் இழந்திருக்கின்றான். சூட்சமமாய் தன்னுடைய உறவாளர்களை அனைவரையும் இழந்திருக்கின்றான். பெற்றது பெருமகா பிரபஞ்ச மகா அகத்தியத்தை என்று வாழ்த்துகின்றோம் சித்தனை. அவ்வாறு தன்னை இழந்தவனை சூட்சமமாய் இழந்தவனுக்குள் அகத்தியம் அமர நிலை கொண்டு அமர்ந்து அற்புத சிவத்தை அமர வைத்து, சிவம் அமர்ந்தால் என்ன சக்தி எல்லாம் அமரும் என்பதை யோகித்துக் கொள்ளுங்கள். அத்தனை ஆற்றலையும் பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்துதான் இன்னும் அத்தகைய தவத்தை ஆற்றிக் கொண்டிருக்கின்றான்.
தவத்திலிருந்து ஒரு கரம் வைத்து எழுகின்ற பொழுதே இத்தகைய பேராற்றலில் தவத்திலிருந்து முழு சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் எழுகின்ற பொழுது அகத்தியன் எங்கிருப்போம், அகத்தியன் எங்கிருப்போம், அகத்தியம் எங்கிருக்கும், அகத்தியம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உணருங்கள். வந்து அமர்ந்து சித்தன் அகத்தியனோடு அழைத்தான். அகத்தியனை வந்து அமர்ந்திருக்கின்றான். சித்தகணங்கள் எல்லாம் ஒவ்வொரு வரி ஆசியாக உரைத்து விட்டு செல்லும். அத்துணை சித்தர்களும் உரைத்து விட்டு செல்கின்றார்கள். ஏனெனில் பாம்பாட்டி மட்டும் எதற்காக அகத்தியன் நாமத்தை கூற வந்தான் எனில் தன்னை தான் வாழ்த்துவது சபை நாகரிகம் அல்ல என்பதற்காக பாம்பாட்டி வந்து அகத்தியனை வாழ்த்தினான் என்று கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. தன்னை வாழ்த்த மாட்டான். அகத்தியன் சித்தனை வாழ்த்துவான், சித்தன் அகத்தியனை வாழ்த்துவான், அகத்தியம் சிவத்தை வாழ்த்துவான், சிவம் சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்துவான், சிவமகா வாழைச்சித்தன் சீடர்களை வாழ்த்துவான் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பிரபஞ்சத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தன்னை ஏற்று கொண்டோர்களுக்காக மட்டுமல்ல, இனி ஏற்க வருவோர்களுக்காகவும் இகலோக நிலைகளில் உழன்று வருகின்ற அத்துணை இடர் இன்னல்களோடு உழன்று வருகின்ற யாவருக்காகவும் சித்தன் வாழ்த்துவான். சிவத்தை சிவம் வாழ்த்துவான், இவனை இவன் வாழ்த்துவான் பிரபஞ்சத்தை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. சபை பற்றிய அற்புதமான நிலைகளை உரைக்க வேண்டுமெனில் யாமன்று உரைத்தவாறு ஒரு திங்கள் போதாது. சபை பற்றி ஆற்றலை உரைக்க வேண்டுமெனில் அகத்தியன் யாம் ஒட்டுமொத்த நிலை கொண்ட சாராம்ச நிலைகளை உரைத்து விட்டோம். சித்தனை வாழ்த்த மட்டுமே தயார் செய்யப்பட்ட நூல் இது. சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலை வாழ்த்தி பாடுவதற்காக, வாழ்த்தி ஆசியுரைகள் வழங்குவதற்காக, ஒவ்வொரு கணங்களும் இவனை வாழ்த்துவதற்காகவே இவனுக்குள் வழங்கப்பட்ட நூல் அது. ஆனால் இவன் உலகை வாழ்த்துவதற்காக அகத்தியன் அந்நூலினை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்திருக்கின்றோம். பிரபஞ்சம் எனில் ஆங்காங்கு வலம் வரும் சீடர்களுக்குள் வேல் பகிர்வு விழாவின் மூலமாக அற்புதமாய் பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்பட்ட வேலானது நூலாக சீடர்களுக்குள் பிரபஞ்சம் முழுவதும் கலக்கப்பட்டு விட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை பெற்ற தன்மை அங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இறை உண்மையாய் வலம் வந்து கொண்டிருக்கின்றான். தான் தான் இறைவன் என்று இகலோகத்தில் உரையாட வேண்டிய மாற்று யுகம் இது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் உரையாடுவதற்கு எங்கும் கற்கவில்லை, உரையாடுவதற்கு எங்கிருந்தும் அமர்ந்து இத்தகைய ஆற்றலை பெறவில்லை. சித்தனை உணர்ந்தால், ஒரு வாழும் குருவை உணர்ந்தால் அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் பகிரப்படும் அல்லவா? ஒரு வாழும் குருவோடு வலம் வருகின்ற ஒருவன் அக்குருவாகத்தான் வலம் வருவான் நிச்சயமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் வடிவமாக மாறுவான். ஏனெனில் ஆன்மா ஒன்று, உடல் இரண்டு என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறெனில் ஒரு இறை வாழும் குரு ஒரு சீடனுக்குள் வாழ்கின்றான். அவன் ஆற்றல் இகலோகத்தில் அவன் தவம் இருந்து ஏதோ ஒரு சிறிய ஆற்றலை பெற்றுவிட்ட அத்தகைய குரு அவனுக்குள் வாழ்கின்றான். ஆற்றல் முழுவதும் அவனுக்கு தருகின்றான் எனில் சிவமே குருவாக வந்தால், அகத்தியமே குருவாக வந்தால், வாழும் குருவிற்குள் அகத்தியம் அமர்ந்து குருவாக வந்தால், வாழ்கின்ற ஒரு அகத்தியனை சுமந்திருக்கின்ற சித்தனுக்குள் சிவம் சிவமகா வாழை சித்தனாக, இறைவனாக, பரந்தாமனாக, பஞ்சபூதங்களாக, நாயன்மார்களாக, ஆழ்வார்களாக, அத்துணை ஆற்றல்களாக ஒரு குரு இருக்கின்றான் எனில் அவனாக மாறினால் நீ யாராக இருப்பாய் என்று யோகித்துக் கொள்கின்ற அகத்தியன் கூறுகின்றோம். அகதீசாய நமக. இவ்வாற்றல் தான் சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சூட்சமம் தான் இருக்கின்றது, சூன்யம் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கு தத்துவம் இருக்கின்றது, அங்கு தத்துவம் மட்டுமே இருக்கின்றது. எத்தகைய தத்துவம்? ஞானம் என்ற ஒற்றை தத்துவம் மட்டும்தான் சபையில் வலம் வருகின்றது. ஞானம்தான் சபையை நிகழ்த்துகின்றது. ஞானம்தான் சபையாய் வலம் வருகின்றது. ஞானம்தான் இறைவனாய் வலம் வருகின்றது. ஞானம்தான் சிவமகா வாழை சித்தனாய் வலம் வருகின்றான். ஞானம்தான் பிரபஞ்ச மகா சபை சீடர்களாக வலம் வருகின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. இதற்கு மேல் சபை பற்றிய ஆற்றலை ஒரு எண்ணை விட ஒரு தமிழ் புலவன் வந்து கூற இயலாது என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சரணடைந்து நிற்போர்கள் வணங்கி நிற்கின்றார்கள், இறைவனாக ஏற்று வணங்கி நிற்கின்றார்கள். ஒருவன் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது, மானிடனுக்குள் ஒரு மானிடன் தாழ்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? அம்மானிடன் வாழ்த்தாவிடினும் அகத்தியன் கோடிட்டுக் கொள்ளுங்கள், அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள்.
நீங்கள் ஒரு மானிடனை வாழ்த்துகின்ற பொழுது, அம்மானிடனிடம் சரணடைகின்ற பொழுது, அம்மானிடன் வாழ்த்தாவிடில், குரு கூட அல்ல, அம்மானிடன் வாழ்த்தாவிடில் இறைவன் உங்களை வாழ்த்திக் கொண்டிருப்பான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது நிச்சயம். புண்ணியம் என்றும் கைவிடப்படுவதில்லை. தர்மம் நிச்சயமாய் தலை காக்கும் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்றும் தர்மம் தோற்றதில்லை. தர்மத்திற்கு ஒரு காலம் இருக்கின்றது. காத்தகைய காலத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற சித்தனுக்குள் தர்மம் குடியிருக்கின்றது என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. காலம் பதில் சொல்லும் என்று கூறுவார்களே, அல்ல, நீ உனக்கு பதில் சொல். உன் கேள்விக்கு நீ பதிலாயிரு. காலம் உனக்குள் இருந்து பதில் சொல்லும் என்ற அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சூட்சமம் தான் சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சபை நாடி வாருங்கள். இன்னும் அகத்தின் உரையாடலுக்குள் இருக்கும் அற்புதமான சூட்சமத்தை கேட்கலாம், கண்டறியலாம் என்று கூறுகின்றோம். யாம் உரைத்தான் ஞானத்தை மட்டும் பரப்புகின்றார்கள். கூறினான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உனக்கு வருகின்ற இன்னல்கள் யாரால் என்று நீ ஆராய்ந்து பார். ஆதி மூலம் யாரு, நிசி மூலம் யார், நதி மூலம் யார், அத்தகைய இடர் இன்னல்களுக்கு என்று ஆராய்ந்து பார். நீதான் என்பதை உணர்ந்து கொண்டால் நீ ஞானி என்ற அகத்தியன். அத்தகைய நிலை ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இடர் இன்னல்களை களைகின்றான். இன்னும் இருக்கின்றன. சீடர்களாக வளம் வருவோர்களுக்குள் இருந்து ஒவ்வொரு சித்தர்களும் இனி பணியாற்ற இருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. என்ன பணி ஆற்றுகின்றார்கள்? என்ன பணி ஆற்ற இருக்கின்றார்கள்? தேடி அலைகின்றீர்களே, இகலோகத்தில் வினையால் வருகின்ற உடல் பிணிகளை தீர்ப்பதற்காக ஒரு சித்தனை தயார் செய்து போகர் பெருமகனார் அவனுக்குள் இருந்து நல் மூலிகைகளை கண்டுபிடித்து அங்கிருந்து அற்புதமாய் அத்தகைய சித்த மருத்துவத்தை நிகழ்த்துகின்ற ஆற்றல் பெற்ற ஒரு சித்தன் இவனோடு இவன் சித்துக்குள் இருந்து வலம் வருவான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதற்குரிய அற்புதமான நிலைகள் எல்லாம் அகத்தியன் ஏற்கனவே வழங்கிவிட்டோம். சபையில் அனைத்தையும் வழங்கியாகிவிட்டது. இத்தகைய பிரபஞ்சம் இவனை எப்பொழுது முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றதோ அப்பொழுது போகன் பணி செய்ய தொடங்குவான் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உணர வேண்டும், உயர வேண்டும். உள்ளுக்குள் உலர்ந்து உன்னை உணர்ந்து நீ உயர வேண்டும். உன்னை உயர்த்துவான் சித்தன். ஒரு வாழும் குரு உங்களை உயர்த்துவான். எத்தகைய தலத்தில் இருக்கும் குருவை வணங்கினாலும் இனிமேல் அக்குருவிடம் உண்மையாக இருங்கள் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. உண்மையாக நீ இருக்கின்ற பொழுது அக்குரு உண்மையானவனா என்பதை கண்டுகொள்ளும் ஆற்றல் கூட உனக்கு பிரபஞ்சம் வழங்கும் என்ற அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. உன்னோடு சார்ந்தவர்கள், உன்னோடு வலம் வருபவர்கள், உன்னோடு உடன் பிறந்தவர்கள், உன்னோடு பணி செய்பவர்களுடைய ஆன்மா என்ன நினைக்கின்றது உன்னை பற்றி, அவர்கள் என்ன நிலையில் பிரபஞ்சத்தில் வலம் வருகின்றார்கள், வெளியில் ஒன்று உள்ளுக்குள் ஒன்று என்று இவன் கூறுகின்றானே, அதுபோல் இருக்கின்ற அப்பட்டமான நிலைதனை நீ அறிகின்ற காலத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலை எப்பொழுது வரும்? ஒரு குருவை உண்மையாக நேசிக்கின்ற பொழுது உனக்குள் இருந்து அது தெரியப்படுத்தப்படும் என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இதைவிட வேறு ஒரு ஆற்றல் தேவையுள்ளோ, இத்தகைய பூவுலகில் உண்டோ என்று கூறுகின்றோம். ஆற்றல் உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றல் தன்னை, தவ சிவ ஆற்றல் தன்னை உணர்ந்து நிற்போர்களுக்குள் இவன் கலந்து நிற்கின்ற பொழுது, இவனோடு கலந்து நிற்கின்ற பொழுது உங்களது பணிகளை, இகலோக பணிகளை இவன் ஆற்றுகின்ற அற்புதமான நிலை சபையிலிருந்து நிகழ்த்தப்படுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். சூட்சமத்திலும் இயல்பு நிலையிலும் என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணடையுங்கள் பிரபஞ்சத்தோடு, பிரபஞ்சத்திற்குள் சரணடையுங்கள், பஞ்சபூதங்களுக்குள் சரணடையுங்கள். ஆலயங்களுக்கும் மற்ற படாடோப நிலையங்களுக்கும் சென்று பெறாத ஒரு பேராற்றலை அமர்ந்த தலத்தில் இருந்து பெறலாம் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் பிரபஞ்சத்திற்கு. ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்டு சித்தனை அழைத்து அமர வைத்து ஏற்ற முறை இறைவன் வந்து அமர்ந்துரையாட வேண்டும், இவனுக்குள் இறைவன் தான் அமர்ந்துரையாட வேண்டும் என்கின்ற ஆவலோடு இவனை அழைத்து அமர வைத்து அழகு பார்த்து ஏற்றமிகு நல் சிங்கார இறைமேடை ஆன்ம ஈகம் மேடை அமைத்து அழகு பார்த்து இருக்கின்ற சீடர்களே, இத்தகைய தலம் உயர்கின்ற ஆற்றல் பெற்ற ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தன். ஓம் அகதீசாய நமக. நல்நிலை
நல் உயர் சரணாகதி நிலைக்குள் இருந்து அவரவர்கள் தனித்தனி ஞான பயணம் என்பது அவரவர்கள் தனித்தனியான பயணம். இவன் உரைத்தவாறு மாற்றானை காணாது, மாற்று நிலை கொள்ளாது, மாற்று சக்திகளை காணாது, உனக்குள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் நீ இறைவனாக வலம் வருவாய் என்ற அகத்தியன் ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட ஆசியை தலத்தில் இருந்து என் தவத்திற்குள் இருந்து தவ குண்டலினி என்னும் பேராற்றலுக்குள் இருந்து சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஆற்றல் கொண்ட தவ சீலனுக்குள் இருக்கும் அத்தகைய ஆற்றலுக்குள் இருந்து நல்ல ஆசிகள் சித்தனுக்கும் சித்தன் இல்லாளுக்கும் மழலையர்க்கும் சீடர்களுக்கும் இப்பிரபஞ்சத்திற்கும் இம்மாநகர் சீடர்களே உங்களுக்கும் வர இருக்கின்ற அற்புதமான நிலை கொண்டோர் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நெருடல் ஏற்படுகின்றது என்கின்ற நிலைதனில் அமர்ந்திருப்போர்களே உங்களுக்கும் எங்கள் நல்ல ஆசியை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். அகத்தியம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஆனந்தமே அகத்தியம்.